ஊத்துக்கோட்டை பக்கத்தில் இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு எத்தனை பேருக்குங்க தெரியும்? ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் தமிழ் ட்ராவலர். ஏதேதோ வீடியோ போடுறியா தம்பி, எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது, நீ ஒரு நாளில் வீடியோ போட்டியான்னு கேட்டார். ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா, நான் போடுறேன்னே. அவர் பேர் வந்து காளிதாஸ். அவர் தாங்க இந்த கோயிலுக்கு கூட்டின்னு வந்தார். இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஊத்துக்கோட்டை பக்கத்துலேயே இருக்க இந்த தேவந்தவாக்கம், இந்த ஊர்லேயே அந்த கோவில் பேர் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற கோவிலோட பேர் வந்து தேவநாதீஸ்வரர். என்னடா அப்படின்னு, இந்த கோவில் எல்லா கோவில் மாதிரி தானா? அப்படி இல்லையாங்க. இந்திரன் தன பதவி இழக்கும்போது இந்த ஊரில் வந்து சிவபெருமானை வச்சு வழிபட்டு திருப்பி அவரோட பதவியை வாங்கினாராம்மா. இந்திரன் பதவியும் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இங்கே வந்து சாமி கும்பிட்றவங்களுக்கு திருமணம், அப்புறம் குழந்தை, அப்புறம் பதவி உயர்வு, இழந்த பதவியும் கிடைக்குங்க. அந்த மாதிரி ஒரு கோவில். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியல. பட் நீங்கள் பார்க்குற ஒருத்தரை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரியட்டும். சொல்லுங்கண்ணா. இந்த திருத்தலம் தேவேந்திரனால் வழிபட்ட திருத்தலம். இந்திரன் வந்து ஒரு முனிவரின் சாபத்தால் இந்திரன் பதவியை இழந்து அந்த முனிவருடைய அறிவுறுத்தின் பேரில் பூலோகத்தில் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்த ஊருக்கு தேவநாதவாக்கம், தேவநாத ஈஸ்வரர் என்று பெயர் சூட்டி மீண்டும் இந்திர பதவியை அடைந்தார். ஆகையால் இங்கு வரும் பக்தர் அனைவருக்கும் இழந்த பதவி, பொருள், பிள்ளை பேறு, திருமண தடை அனைத்தும் நீங்கும் என்பது இந்த கோயிலுடைய ஐதீகம்.